வணக்கம். விஸ்வாசம் ரொம்ப நல்ல குணம் இல்லையா? ஆனா அதே விஸ்வாசம், அதுவும் ஒரு கண்மூடித்தனமான விஸ்வாசம், ஒரு புத்திசாலி எதிரியை விட ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுன்னு சொன்னா? ஆமா. ஒரு ராஜாவோட வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன தப்பு ஒரு பெரிய சோகத்துல முடிஞ்சது. அது ஏன், எப்படி நடந்ததுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க இந்த சுவாரஸ்யமான கதைக்குள்ள போகலாம். வேதபுரின்னு ஒரு நாடு. அது ஒரு ராஜா ஆண்டுகிட்டு வந்தாரு. அவருக்கு ஒரு செல்லப்பிராணி இருந்துச்சு. அது ஒரு குரங்கு. ஆனா அது வெறும் செல்லப்பிராணி மட்டும் இல்லங்க. ராஜாவோட நிழல் மாதிரி எப்பவும் கூடவே இருக்கும். ராஜாக்கு அந்த குரங்கு மேல அப்படி ஒரு பாசம். அதே மாதிரி அந்த குரங்குக்கும் ராஜா மேல உயிரையே வச்சிருந்துச்சு. இவங்க 2 பேரோட இந்த அன்பு தான் இந்த கதையோட ஆரம்ப புள்ளி. இப்போ ஒரு கேள்வி. உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப விசுவாசமா ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவங்களுக்கு நல்லது கெட்டது யோசிக்க தெரியல. அதாவது பகுத்தறிவு இல்லைன்னா என்ன ஆகும்? அவங்களோட விசுவாசத்தை மட்டும் நம்பி நம்ம இருக்கலாமா? இல்ல அந்த விசுவாசத்துக்கு மூளைன்னு ஒண்ணு வேணாமா? இந்த கேள்விக்கு விட தேடிதான் இந்த கதை முழுசும் நாம போக போறோம். இந்த குரங்கு ராஜாவுக்கு ஒருத்தர் கொடுத்த பரிசு. ஆனா ராஜாவுக்கு அது ஒரு விலங்கா தெரியவே இல்ல. ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி தான் பார்த்தாரு. போக போக அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு பாசம் வளர்ந்துச்சு. பிரிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப ஆழமான ஒரு பிணைப்பு. ஒரு நாள் சாயங்காலம் ராஜா தன்னோட அரண்மனை தோட்டத்துல வாக்கிங் போயிட்டு இருக்காரு. வழக்கம் போல அவரோட செல்ல குரங்கும் கூடவே போகுது. பாக்கறதுக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு வாக்கிங் மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா அந்த ஒரு நடைப்பயணம் அவங்க 2 பேரோட வாழ்க்கையிலயும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுதுன்னு ராஜா அப்போ கொஞ்சம் கூட நினைக்கல. அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா? அங்கதான் அந்த குரங்கு தன்னோட விசுவாசத்தை நிரூபிச்சுது. அதுவும் எப்படி? ஒரு வீரச் செயல் மூலமா. அந்த ஒரு சம்பவம் ராஜா மனசுல அந்த குரங்கு மேல இருந்த அபிப்பிராயத்தை மொத்தமா மாத்திடுச்சு. அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த குரங்கு ஒரு புதர் பக்கத்துல நின்னுடுச்சு. அது ஏதோ ஒண்ண உத்து பாக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு விஷப்பாம்பு ராஜாவை கொத்துறதுக்கு தயாரா இருக்கு. ராஜா இத கவனிக்கவே இல்ல. ஆனா அந்த குரங்கோட கூர்மையான பார்வை அந்த ஆபத்தை கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு. அடுத்த செகண்ட் அந்த குரங்கு கொஞ்சம் கூட யோசிக்கல. புலி மாதிரி அந்த பாம்பு மேல பாஞ்சிடுச்சு. 2க்கும் பெரிய சண்டை. யோசிச்சு பாருங்க, அந்த சின்ன உருவம் தன்னோட உயிரை பணயம் வச்சு ராஜாவை காப்பாத்த போராடுது. கடைசில குரங்கோட விசுவாசம்தான் ஜெயிச்சது. பாம்பு செத்துப்போச்சு, ராஜாவோட உயிர் காப்பாற்றப்பட்டது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ராஜாவுக்கு குரங்கு மேல இருந்த பாசம் நம்பிக்கையா மாறுச்சு. ஆனா அது ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கை. அது ஒரு விபரீதமான முடிவுக்கு வழிவகுக்க போகுது. தன்னோட உயிரை காப்பாத்தின குரங்குக்கு ஏதாச்சும் செய்யணும்னு ராஜா நினைச்சாரு. அந்த உணர்ச்சி வசப்பட்ட நேரத்துல தான் அவர் ஒரு பெரிய தப்பான முடிவை எடுக்க போறாரு. ராஜா ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாரு. உடனே ஒரு முடிவெடுத்தார். இனிமே இந்த குரங்கு தான் என்னோட பர்சனல் பாடிகார்டுன்னு சபையில அறிவிச்சிட்டாரு. என்னது, ஒரு குரங்கு ராஜாவுக்கு பாடிகார்டா? யாருமே இதை எதிர்பார்க்கல. ராஜாவோட இந்த அறிவிப்பை கேட்டதும் மந்திரிகளுக்கெல்லாம் ஒரே ஷாக். அவங்களுக்கு இது சுத்தமா பிடிக்கல. ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. மந்திரிகள் எல்லாம் ராஜா கிட்ட போனாங்க. மகாராஜா, நீங்க பண்றது தப்பு. அது வெறும் ஒரு விலங்குதான். அதுக்கு நம்மள மாதிரி யோசிக்க தெரியாது. எது சரி எது தப்புன்னு முடிவெடுக்கிற திறமை அதுக்கு இல்ல. தயவு செஞ்சு இந்த விபரீதமான முடிவை மாத்திக்கோங்கன்னு கெஞ்சினாங்க. ஆனா ராஜா எதையும் காதுல வாங்கிக்கிற மாதிரி தெரியல. இல்ல, நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நின்னாரு. மந்திரிகளோட புத்திசாலித்தனமான அறிவுரைய விட அந்த குரங்கு மேல வச்சிருந்த பாசம்தான் அவருக்கு பெருசா தெரிஞ்சுது. சொல்லப்போனா அந்த பாசம் அவரோட கண்ணையே மறைச்சிருச்சு. ராஜா ரொம்ப உறுதியா சொன்னாரு, ஒரு பாடிகார்டுக்கு என்ன வேணும்? பாசம், விசுவாசம். அது 2மே என் குரங்கு கிட்ட அளவுக்கு அதிகமா இருக்கு. எனக்கு இதை விட பெரிய பாதுகாப்பு வேற எதுவும் தேவையில்ல. அவ்வளவுதான், பேச்சு முடிச்சிட்டாரு. அப்படி ஆரம்பிச்சதுதான் அந்த விபரீதமான பாதுகாப்பு. ஒரு விசுவாசமான குரங்கு செஞ்ச ஒரு பெரிய தவறு. கதையோட சோகமான கிளைமேக்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம். விசுவாசம் மட்டும் இருந்தா பத்தாது, அதுக்கு அறிவும் வேணுங்கிறது இங்கதான் நமக்கு புரிய போகுது. ஒரு நாள் மதியம் ராஜாவுக்கு உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருந்துச்சு. தன்னோட புது பாடிகார்டான குரங்க கூப்பிட்டு, நான் கொஞ்ச நேரம் தூங்க போறேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. ராஜா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு சின்ன ஈ வந்து அவரை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சது. அது ராஜாவோட மூக்கு மேல உட்காருது, காதுல சுத்துதுன்னு ஒரே சேட்டை. இது உண்மையில ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல, ஒரு சின்ன தொல்லை, அவ்வளவுதான். தன்னோட எஜமானன் தூக்கம் கெடுறத பார்த்த குரங்களுக்கு கோபம் வந்துருச்சு. அது கையால அந்த ஈய விரட்டி பார்த்துச்சு. ஆனா அந்த ஈ ரொம்ப பிடிவாதமா திரும்ப திரும்ப வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. குரங்குக்கு பொறுமை போயிடுச்சு. இந்த ஈக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சு. என்ன பண்ணுச்சு தெரியுமா? பக்கத்துல இருந்த ராஜாவோட பெரிய வாழை கையில எடுத்துடுச்சு.
சரியா அந்த நேரத்துல அந்த ஈ பறந்து வந்து ராஜாவோட கழுத்து மேல உட்காந்துச்சு. குரங்குக்கு இதுதான் சான்ஸ்ன்னு தோணுச்சு. தன்னோட முழு பலத்தையும் ஒன்னு சேர்த்து ஓங்கி அந்த வாளை வீசுச்சு. அவ்வளவுதான், ஒரே வெட்டு. அந்த ஈ சத்தம் கேட்டு பறந்து போயிடுச்சு. ஆனா அந்த வாள் அது நேரா ராஜாவோட கழுத்துல இறங்கிடுச்சு. ராஜா தப்பிக்கல. பாவம், ரொம்ப விசுவாசமா இருந்த ஒரு மேக்காப்பாளராலேயே அந்த ராஜா கொல்லப்பட்டார். பாத்தீங்களா, எவ்ளோ சோகமான முடிவு. இது வெறும் ஒரு கதை இல்லைங்க. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்பவே ஆழமானது. நம்பிக்கை, விசுவாசம், பகுத்தறிவு, இது மூணுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த கதையோட நீதி ரொம்ப சிம்பிள். ஒரு புத்திசாலி எதிரியை விட ஒரு முட்டாள் நண்பன் ரொம்ப ஆபத்தானவன். குரங்குக்கு ராஜா மேல பாசம் இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு. ஆனா அந்த ஈய கொல்ல வாழை எடுக்கக்கூடாதுங்கிற அறிவு, அதாவது பகுத்தறிவு இல்ல. நல்ல எண்ணம் மட்டும் இருந்தா பத்தாது. அந்த எண்ணத்தை எப்படி கரெக்டா செயல்படுத்துறதுன்னு தெரியணும். குரங்கோட விசுவாசம் கடைசில ராஜாவோட உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருச்சு. இப்போ நாம நம்மளையே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. நம்ம வாழ்க்கையிலயும் இந்த குரங்கு மாதிரி முட்டாள் நண்பர்கள் யாராச்சும் இருக்காங்களா? அவங்க நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்கலாம், நமக்காக எது வேணா செய்யலாம். ஆனா அவங்க கொடுக்கற யோசனைகள், அவங்க செய்யற செயல்கள் யோசிக்காம செய்யறதால நமக்கு நல்லதை விட கெட்டதுதான் அதிகமா நடக்குதா? யார நம்புறோம், யார்கிட்ட ஆலோசனை கேட்கறோங்கிறதுல நம்ம எவ்ளோ ஜாகிரதையா இருக்கணும்னு இந்த கதை நமக்கு புரிய வைக்குது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?